இப்ப இருக்கிறதே வந்து திமுக, டிவிகே அப்படின்னு தான் களம் மாறும்னு சொல்லப்படுது. ஆமா, அப்படிதான் மாறுது. மாறியாச்சு. அந்த களத்தை மீண்டும் திமுக போட்டின்னு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறாங்க. அதற்கு நாடாளும் பிரதமரை ஒத்திகை பார்க்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவை எதிர்க்க பிஜேபி அந்நியமாகிவிட்டது. பீகாரில் அவர்கள் பெற்ற வெற்றி அவர்களுக்கு அந்த துணிச்சலை தந்திருக்கிறது. ஆனால் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு யார் பயணம் செய்தாலும் அவர்கள் பாடையில் பயணம் செய்கிறார்கள் என்றுதான் கருதி கொள்ள வேண்டும். ஏன்னா பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. கண்டிப்பா இல்லை. அதனால இன்னைக்கு அவங்க ஒரு போட்டியா இருப்பாங்க, அவைக்கு ஒரு போட்டியா இருக்கும், திமுக இப்படி 3 அணி தான் இருக்கும். சீமான் எல்லாம் சீன்ல இல்ல. முன்னாடி எல்லாம் 8% வாக்குகள் வாங்கிற மாதிரி இப்போ 8 குட்டிச்சுவர் ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சுன்னா அதை கூட அவர் வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. 1% கூட வாங்க முடியாது. இப்ப அவருக்கு ஓட்டு போட்டா கடல் போடணும், இல்லைன்னா மலை போடணும், இல்லைன்னா மரம் போடணும், இல்லைன்னா பன்னி போடணும், இல்லைன்னா நாய் போடணும். மனிதர்கள் வாக்களிக்கிற நிலையில சீமான் கட்சி இல்லை இன்னைக்கு.